அடுத்ததான் நம்ம கிரக பொருத்தத்தை சொன்னோம். இப்போ நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தத்தையும் தாண்டி கிரக பொருத்தத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நட்சத்திர பொருத்தத்துக்கு ஒரு 20% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, கிரக பொருத்தத்துக்கு 80% இம்பார்ட்டன்ஸை கட்டாயம் நம்ம கொடுக்கணும். இப்போ பொதுவாகவே நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்ம பார்ப்போம்? ப்ரொசீஜர் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஃபோட்டோஸ் பார்த்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன, செட்டில்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, வசதி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அடிப்படையாகவே வந்து திருமண பொருத்தத்துலையும் திருமணம் பார்க்குற ஒரு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜராகவே இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொதுவாகவே பார்த்துட்ருக்கோம். அந்த திருமணம் பண்ணக்கூடிய வயது தாண்டி கூட இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாமலே இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இன்றைக்கி சொசைட்டியில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னே தான் நம்ம சொல்லணும்.